Hi friends and families, welcome to Madhushini Information Channel. Madhushini Information Channel நாம இன்னைக்கு ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட சேனல்ல நம்ம போடுற ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே நைட்டு ஒரு 1 o'clock கிளம்பி அப்புறம் சண்டே அங்கே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அப்புறம் சண்டே நைட்டு, அதாவது மண்டே விடிய காலையில் அப்படி வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 11:30 அப்படிங்கிற மாதிரி 1 o'clock பஸ்ஸில் ஏறுற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை ஒரு vlog மாதிரி நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸே அப்லோட் பண்ணல. இந்த மாதிரி vlog நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக எடுப்பேனா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படிலாம். பட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். என்னடா ஆகஸ்ட் 24ன்னு டேட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஆகஸ்ட் 24 தான் ட்ரிப்பு போனோம். ஆனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ எடுத்ததே நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ தான் பார்த்து எடிட் பண்ணி போடுறேன். நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் பஸ் வர இடத்துல. ஏன்னா நாங்கள் கேங்காக தான் கன்னியாகுமரிக்கு போகிறோம். அதனால் யாருமே அங்கே வெயிட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் லேட்டாக வந்ததுனால நாங்கள் அங்கே ஏடிஎம் மிஷின் இருந்துச்சு, அது பக்கத்துலேயே உட்காந்துட்டோம். அப்புறம் அவங்களே டிக்கெட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறியாச்சு. எனக்கு பஸ்ஸுனாலே சுத்தமாக ஒத்துக்காது. எனக்கு அந்த பஸ்ஸோட ஸ்மெல்லே எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. ஆனால் எனக்கு ட்ரிப்பு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி, அட்லீஸ்ட் இந்த கன்னியாகுமரிக்காவது போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் ஓகே சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் சன்ரைஸ் பார்க்க தான். ஏன்னா கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்காம இருக்க முடியுமா? அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் சன்ரைஸ் பார்க்க தான். 6:10க்கு கரெக்டாக சன்ரைஸ் ஆச்சு. நாங்கள் 6 o'clock போனோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலாம் சன்ரைஸ் ஆகிறத பார்க்கவே முடியல. ஏன்னா மேகம் மறைக்க ஆரம்பிச்சிருச்சான். அதனால செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் உட்காந்துருந்தவங்களாம் இருக்காங்க. நாங்கள் போனது தான் லக்கியான டைம் போல். அதனால் நாங்கள் ஈஸியாக சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய பேர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போனவங்களாம் சன்ரைஸே பார்க்க முடிஞ்சிருக்காது. அப்புறம் நிறைய கடைகள் இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு காந்தி நினைவு மண்டபம் அதெல்லாம் வெளியிலேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கோவில் இருந்துச்சு, அங்கே தான் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டோம். அப்புறம் ஒரு ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. எனக்கு இந்த ஃபால்ஸோட நேம் மறந்து போயிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த ஃபால்ஸில் தான். நல்லா டைம் எடுத்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க தொட்டி பாலத்துக்கும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமாக அங்கே குளிச்சுட்டு வேகமாக நாங்கள் பஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அதே மாதிரி மற்றவங்க வரவே இல்லை. டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அவங்களாம் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் மட்டும் சீக்கிரம் வந்துட்டோம். அதனால் நாங்கள் பஸ்ஸு பக்கத்துலேயே உட்காந்து, எனக்கு பின்னாடி இருக்கிற மரம்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம். அதெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ரப்பர் மரத்தெல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த ரோடு பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா யாருமே வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எப்போவும் ட்ரிப்புக்கு போனால் புளியோதரைலாம் செஞ்சே கொண்டு வந்துடுவோம், இந்த மாதிரி 1 day ட்ரிப்புக்கெலாம். அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க, பஸ்ஸையுமே எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் போன இடம் தான் தொட்டி பாலம். சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஆனால் நாங்கள் அங்கேயே குளிக்கலாம் இல்லை. நிறைய பேர் எங்கள் கூட வந்தவங்களாம் அங்கே குளித்தாங்க. பட் நாங்கள் அது வேண்டாம்னு நினச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் தொட்டி பாலத்துக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் பயப்படுற மாதிரிலாம் வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் நான் யோசிப்பேன், எதுக்கு பெரிய ஆட்கள்லாம் எதுக்கு பயப்படுறாங்க? அது கிளாஸ்ன்னு அவங்களுக்கே தெரியும்ல, எதுக்கு பயப்படுறாங்க அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஆனால் இதில் நடக்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு, இதில் நடக்கிறதுக்கே எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எதிர்க்கவும் நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கும் இடம் விடணும். அதுக்கப்புறம் நிறைய கிராக்ஸுமே இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எட்ஜுக்கு வந்த பிறகு தான் ஷப்பான்னு இருந்துச்சு எனக்குலாம். எங்கள் அம்மா அதுலேயும் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்காக. ஆனால் நான் இப்போ தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன்.
சரி அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி வந்து திருப்பி எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அந்த நெல்லிக்காய்லாம் விற்பாங்களா அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த தொட்டி பாலத்தை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? அது வந்து காமராஜர் கட்டினது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதுக்கு தனி வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க்குமே இருந்துச்சு. சரி அங்கே போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டுலாம் இருந்தோம். அப்புறம் ஒரு அரண்மனைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் பூட்டிட்டாங்க. அதனால் அங்கே உள்ள கோயிலும் அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க. 4 மணிக்கே என்னமோ பூட்டிடுவாங்களாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.